இன்றைக்கி நம்ம கமன்னு மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோங்க. அதுவும் மத்தி மீன் குழம்புங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு நான் மண் சட்டி கடாய் எடுத்துக்கிட்டேங்க. அதில் குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. மண் சட்டி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கறிவடகமும் நான் வெங்காயமும் சேர்த்துக்கிறேங்க. கறிவடகம் எதனால் சேர்த்துக்கிறேன்னா அது நல்லா ஒரு வாசனையை கொடுக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வெந்தயமும் வெங்காயமும் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கருவேப்பிலை ஒரு பிடியும் ஒரு 4-5 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எல்லாமே குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்குங்க. இது நல்லா வதக்கணும். இதில் நான் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேங்க. இந்த மீன் குழம்புல உள்ள பச்சை மிளகாவை நாங்கள் தேடி எடுத்து சாப்பிடுவோம். அவ்வளோ அது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்புல அது. அதே மாதிரி நான் 2 தக்காளி ஒரு மீடியம் தக்காளியாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். புளிக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளியும் போட்டுக்கணுங்க. ஏன்னா ரொம்ப தக்காளி சேர்த்தா புளியை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக ஆகிடுங்க குழம்பு. இது நல்லா வதங்கணுங்க. நல்லா குழன்னு நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் பெருசு புளியை நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள், இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க. இதில் எல்லா திங்ஸுமே சேர்ந்துருக்குதுங்க. மிளகு, சீரகம், எல்லா மசாலா திங்ஸுமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நீங்கள் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் தேங்காயும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் அரைச்சி விழுது நான் போட்டிருக்கேன். எங்கள் ஊரில் தேங்காய் வச்சு தான் நாங்கள் சமைப்போம் எப்பொழுதும். மீன் குழம்பு, கறி குழம்புலாம் அது மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த கரைச்ச விழுதை நம்ம ஊற்றி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கணுங்க. அந்த மிளகாத்தூள் அந்த வாடையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நான் மத்தி மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த மத்தி மீன் அவ்வளோ நல்லதுங்க. லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. சில பேர் முள் இருக்குது, சின்னதாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எந்த மீன்லேயும் அவ்வளோ சத்து இல்லை. இந்த மீனில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. பிள்ளைங்களுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்து சாப்பிட வைக்கணும். அவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுங்க. மீனை போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி கொதிக்க வைங்க. அவ்வளோதாங்க. கம்மன்னு வீடே மணக்குங்க. இந்த மீன் குழம்பு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.